Hello friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான நூடுல்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். burnt chilli garlic noodles எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்லா காரசாரமா garlic ஃப்ளேவரோட எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நூடுல்ஸ் ரெடி பண்றதுக்கு முன்னாடி 8 ல இருந்து 10 காஷ்மீரி ரெட் சில்லியை நல்லா வெதுவெதுப்பான தண்ணியில 10 ல இருந்து 15 நிமிஷம் ஊற வச்சிருங்க. நல்லா ஊறினதுக்கு அப்புறம் இத ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு நல்லா ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணி நிரப்பிட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம நூடுல்ஸ் பாக்கெட் சேர்த்துக்கலாம். நான் இந்த பிராண்ட் நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன். அந்த பாக்கெட் பின்னாடியே வந்து எவ்வளவு நிமிஷம் குக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த அளவுக்கு மட்டும் நீங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க. கூடவோ குறையவோ வேக வச்சீங்கன்னா கரெக்டா வராது. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு 3 நிமிஷம் நான் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த நூடுல்ஸ் வந்து தனித்தனியா பிரிஞ்சு வந்து நல்லா சாஃப்டா வெந்து வந்ததுக்கு அப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு கோல்டான வாட்டர்ல அலசி எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா எண்ணெய் கோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நமக்கு நூடுல்ஸ் தயாராயிரும். இந்த நூடுல்ஸ்க்கு பதிலா கோதுமையில செஞ்சதோ இல்ல மில்லட்ல செஞ்சதோ சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும். இப்போ பேன்ல எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பொடியா நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி வறுபட்டதுக்கு அப்புறம் 3 ஸ்பூன் அளவுக்கு பொடியா நறுக்கின பூண்டு சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷோட நேமே வந்து burnt chilli garlic noodles தான். ஸோ பூண்டை வந்து நம்ம கருகி வச்சிடக்கூடாது. நல்லா ஒரு டார்க் ப்ரௌன் கலர்ல ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு 2 ல இருந்து 3 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. இதுல வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2 ல இருந்து 3 பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது இன்னும் நல்லா காரமா கிடைக்கும். நான் பச்சை மிளகாயை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த காஷ்மீரி ரெட் சில்லி பேஸ்ட் இருக்குல்ல, அதை இதுல சேர்த்துக்கலாம். இது வந்து காரமும் கொடுக்கும், கலரும் கொடுக்கும். ஸோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல 1/3 கப் அளவுக்கு வெங்காயத்தை நீல நீளமா கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்து சேர்த்துக்கிறேன். கேரட் இருந்துச்சுன்னா அது கூட நீங்க சேர்த்துக்கலாம். நான் கேப்சிகம் 1/3 கப் அளவுக்கு இதுல சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே சோயா சாஸ்லயும் உப்பு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒயிட் பெப்பர் பவுடர் இருந்துச்சுன்னா அது கூட நீங்க சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காய்கறிலாம் நல்லா சாஃப்டா வெந்துடக்கூடாது. ஜஸ்ட் அந்த கிரன்ச்சியான டெக்ஸ்சர்ல தான் இருக்கணும். 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்றப்ப அந்த காய் ஓரளவு பாதி வெந்து வந்துடும். இப்போ நல்லா பெரட்டி எடுத்தாச்சு. கலர் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் கலர்ல இருக்கு. இப்போ நம்ம வேக வச்சு தண்ணி வடிச்சு வச்சிருக்கிற அந்த நூடுல்ஸ் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணேன். அது சரிப்பட்டு வரல. கடைசியில் இந்த அப்பளம் எடுப்போம்ல, அந்த இடுக்கி யூஸ் பண்ணி அழகா எடுத்து விட சூப்பரா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. ஸோ நல்லா அந்த மசாலா நூடுல்ஸ்ல நல்லா கோட் ஆகி வர வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க. கடைசியா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது சேர்த்துக்கோங்க. பொடியா கட் பண்ணி அதை சேர்த்து கார்னிஷ் பண்ணிட வேண்டியதான். கடைசி ஸ்டெப்பா 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகருக்கு பதிலாக லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். குக்கிங் வினிகர் தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்துட்டு 1 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணீங்கன்னா சூப்பரான ஃப்ளேவர்ஃபுல்லான நல்லா ஸ்பைசியான burnt chilli garlic noodles ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நான் சொன்ன இந்த அப்பள இடிக்கில பண்றப்ப தான் ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைச்சிச்சு. நல்லா மிக்ஸ் ஆகி வந்துச்சு. இப்போ கடைசியா நம்ம சர்வ் பண்றப்பையும் கொஞ்சமா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை பொடியா கட் பண்ணி அதில் சர்வ் பண்ணிக்கலாம். அதோட கொத்தமல்லி இலை இருந்துச்சுன்னா அதையும் நல்லா பொடியா கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கோங்க. சூப்பரான ரெசிபி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல ஃபீட்பேக் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.